எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். இட்லி தோசைக்கு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி தோசை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு வடசட்டி வச்சிடலாம். வடசட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பில் நின்று சமைக்கவே கடுப்பாக இருக்குங்க. அதுக்கு இந்த சாம்பார் அப்பப்போ வச்சு ஈஸியாக செஞ்சுட்டு வெளில வந்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த சாம்பார் நான் ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க, அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ 6 பேருக்கு செய்யணும்னா இதில் 2 மடங்கு செஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ தக்காளிக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு இந்த மாதிரி 1/4 மூடி தேங்காய்ங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 கைப்பிடி பொட்டுக்கல்லை, உடச்சக்கல்லைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போ அரைக்கிறப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் 5 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்குன்னா ஒரு 6-7 கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். நல்லா அரைச்சிட்டு இதை வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருந்தோம்ல, நல்லா வதங்கி இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு 2-3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொதிக்க கொதிக்க நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கலருக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா திக்காயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க, அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கும் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது தோசை இட்லிக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை.